அனைவருக்கும் உற்சாகமான இனிய வணக்கம். திங்கட்கிழமை இன்று ஏப்ரல் 27 நிறைவி திங்கள் பொழுதில் சன்ரைஸ் சூரியோதயம் தமிழ் ஒளிபரப்பின் நிகழ்வரிசையில் பாமுகம் பாட்டிவி லண்டன் தமிழ் வானொலியில் இனி இணைவது புல சமூக நிஜங்கள். இணைப்பின் தொடுப்பை வழமை போலவே தொகுப்பாளர் விஜே போஸ் அவர்கள் இணைக்கரம் கொடுத்து இன்று நிகழ்த்துகிறார். இணைவில் இசையவர் விருந்தினரையும் அறிமுகப்படுத்திய சிவா அவர்களையும் அன்போடு வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். வணக்கம் போஸ் அண்ணா. வணக்கம் மோகன். மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுது நினைவதன் மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தாமதமாவதற்கு மன்னிக்கவும். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் பள்ளியூர் ஒம்பி வாழ்தல். அது ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய இலக்கிய தலைப்பு மாதிரி இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் பெருசாக அட்டகாசம் ஒன்றும் இல்லை. நட்டு சொன்னால் அது ஒரு இலங்கையிலே ஒரு புரட்சி என்று தான் சொல்லணும். ஒரு சின்ன புரட்சி ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார் ஒரு இளைய நண்பர் ஒருவர். அவருடைய பேர் நிரோஷன். அவர் எங்களுடைய விருந்தினராக இணைந்திருக்கிறார். அங்கு நேரம் 12 மணியை கடந்திருந்தாலும் எங்களோடு இதை கலந்து கொள்ள வேண்டும் என்று இணைந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி. சிவா அவர்களும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் தாமதமாயினபடியால் விரைவாக சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது எங்களுடைய பாரம்பரிய சிறு தானியங்களை உற்பத்தி செய்வதிலும் அதை மக்கள் பாவிப்பதற்கு ஊக்குவிப்பதிலும் பெரும் பணியாற்றி வருகின்ற திரு நிரோஷன் அவர்களை பற்றி நிறைய சொல்லலாம். அவருடைய சில காணொளிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலிருந்து நிறைய பாடுபட்டு நிறைய செய்கிறார். தனியொரு மனிதனாக பல வேலைகளை பல விடயங்களை செய்து கொண்டிருப்பதை எனக்கு பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அதாவது ஒரு அமைப்பு, ஒரு இன்ஸ்டிடியூஷன் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறத பார்க்குறேன். அதாவது எங்களுடைய மிகவும் நாங்கள் கைவிட்டு பல விடயங்கள், சாமி, திணை, உறக்கன், இப்படியான விடயங்கள் எல்லாம் பலரும் பல காலமாக கைவிடணும். ஆனால் அதன் பலன்களை இப்போ வெளிநாட்டில் கூட உணர தொடங்கி விட்டார்கள். அதை சாப்பிட்றதால விஷயம் இருக்குன்னு சொல்லி. அப்போ அதை இப்போ புதுப்பிச்சு கொண்டு வரையணும். அதை தேடி வாங்கிடணும். என்னுடைய வீட்டிற்கு கூட என்னுடைய மனைவி அந்த வரகு அரிசியை தேடி வாங்குறா. என்னென்னா டயபெட்டிஸுக்கு நல்லன்னு சொல்லி. அப்போ அதை இப்போ அங்கே ஊக்குவித்து அதை மக்களை பாவிக்க பண்ணி அது பொழுது நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறார்கள் என்று கூறிய பொழுது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது அவரை வரவேற்று கொண்டு அவரை வணக்கம் ரோஷன். வணக்கம் 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 வணக்கம். சரி, இனி நான் நீண்ட நேரம் எடுக்காமல் உங்களுக்கு இந்த இப்படியான ஒரு எண்ணம், அதாவது இதுகளை செய்ய வேணும், இப்படியான விஷயங்களை ஊக்குவிக்கணும் என்ற எண்ணம் முதல்ல உங்களுக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது? நாங்கள் அந்த ஏலெவல் எடுத்த காலத்தில் இருந்து ஏலெவலில் 2014 இருந்து இந்த இயற்கை விவசாயம், தேனி வளர்ப்பு, கால்நடை வளர்ப்புகள் அப்படியான இதுகளில் கொஞ்சம் ஆர்வம் கூட. அதுலேயும் முக்கியமாக இந்த தேனி வளர்ப்பை தான் நான் ஆரம்பத்திலிருந்து செய்தது. தேனி வளர்ப்பு செய்து கொண்டிருக்க இந்த தேனி வளர்ப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு மகரந்தம் கூடுதலாக தேவைப்பட்டது. ஏனென்றால் கொலனி குடித்தொகையை கூடுதலாக பெருக்கிறதுக்கு. அப்போ கூடுதலாக பெருக்கிறதுக்கு ஆஃப் சீசன்ல எல்லாம் மகரந்தம் பெறணும்னா எல்லா சீசன்லையும் நாங்கள் விரும்பின நேரங்களில் பூக்கக்கூடிய பூக்களை எப்படி உருவாக்கலாம், அதில் எது கூடுதலான மகரந்தத்தை கொண்டு வரும் என்று பார்த்தா அதில் சிறுதானியங்கள் சொல்லப்படுற இந்த கம்பு, இருங்கு இப்படியான தானியங்கள் அதிக மகரந்தத்தை கொண்ட மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி செய்யலாம். இப்போ பூக்கணும்ன்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அப்படியான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருந்தது. அப்போ அதை நான் நாங்கள் கருத்தில் எடுத்து அந்த இதை எங்களோட கார்னரில் இருக்கிற வயல்லையே கம்பு பயிற்சியே செய்து தேன்கூட்டையும் வச்சு நிறைய பலனை எடுத்தோம். ஆனால் அதை நாங்கள் ஆக்களுக்கு தெரியப்படுத்த சமூக வலைத்தளங்கள் மூலம் ஆக்களுக்கு பிரசுரிக்க ஆக்கள் எவ்வளவு தேனியோ தேனிப்பட்டியோ விசாரிக்காம அந்த கம்பையும் இருங்கையும் பற்றி கூடுதலாக விசாரிக்கிற தன்மையை உணர்ந்த பிறகு அந்த சிறுதானியங்கள் என்றா என்ன, அதுவும் இந்த ஊட்டமிகு நுண் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் என்றா என்ன, அதை பற்றி நிறைய தகவல்களை இணையதளத்திலையும் புத்தகங்கள் வாயிலாயும் அறிஞ்ச இடத்துல அது மிகப்பெரிய ஒரு
ஒரு தேனை தேனிய கடந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமாக உணர்ந்தன். நிறைய நோய்களை குணப்படுத்துது, செய்கிற ஆட்களுக்கு இலகுவான ஒரு விஷயமா இருக்குது, எந்த இடத்துலையும் பெறக்கூடிய மாதிரி இருக்குது. அது வறட்சியான, அதாவது எங்கட வறல் நில இடங்கள்ல வந்து ஈஸியா வந்திருக்குது. மற்றது இதுக்கு நோய்வாய்ப்படையலாம் அப்படின்னு நிறைய விஷயங்களை எடுத்து அதை நாங்க பயிர் செய்தோம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷங்களுக்கு முன்னம் ஒரு 100 கிலோ கம்பை விற்கிறதுக்கு 3 மாசம் சென்றது எங்களுக்கு. அப்ப ஆக்கள் நுகர்ற அளவு குறைவு, சிறுதானியம் என்றா என்னன்னு பெரிய அளவுல தெரிய வரையில. அப்ப ஆனா அந்த எல்லாத்தையும் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா மாற்றினோம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகங்கள், பொது நிறுவனங்கள், சில சில சித்த மருத்துவர்கள், சித்த மருத்துவ பீடம் அப்படியான ஆட்கள்கிட்ட எல்லாம் போய் அணுகி இந்த சிறுதானியங்கள் என்ன, அதுகளை எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்றதை மக்களுக்கு சேர்ந்து சொல்லுவோம். வாங்க நீங்களும் வந்து அவங்களையும் கூப்பிட்டு நிறைய உணவு திருவிழாக்களை உருவாக்கி அதுகள் மூலம் மக்கள்கிட்ட வந்து இதில் ரீச் பண்ணி கொண்டு போனதுனால ஒரு 100 கிலோ விற்க ஒரு 3 மாதம் எடுத்த இது இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 400-500 கிலோ மக்களுக்கு உற்பத்தி செய்து, அதுவும் அதை விட தேவைப்பாடு கூடுதலா இருக்கு. அது மக்கள்கிட்ட இன்னும் வரவேற்பு பெற்றிருக்கு. எங்களால மக்களின் கேள்விக்கு கொடுக்கலாம் கிடக்கு. ஏனென்றா இன்றைக்கு ஒரு 6 சக்கருக்கு ஒரு ஆள் டயபெட்டிக் ஆக்கள் இருக்கிறான், 3 பேருக்கும் நோய். எல்லாரும் வந்து இந்த நேர்த்தன்மை கொண்ட கூடுதலான உணவுகளை உண்ண வேண்டிய ஒரு வலுக்கட்டாயத்துக்கு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டல், அதாவது வைத்தியசாலையிலையும் வைத்தியர்கள் எல்லாரும் சொல்லி என்னென்னா, நீங்க நேர்த்தன்மை கொண்ட உணவுகளை உண்ணுங்கோ, புரத உணவுகளை கூடுதலா உண்ணுங்கோ. அப்ப வெள்ளை அரிசி சோறு வந்து சரி வராதுன்றதை உணரியினம், சிறுதானியம் நிறைய வேலையில உடம்புக்கு செய்யுதுன்றதை உணரியினம், சாப்பிட்ட பார்த்தாங்களுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்குது. அவங்க வந்து இந்த சிறுதானியத்தின் பக்கம் பெரிய ஒரு படையெடுப்பை மேற்கொள்றாங்க. ஆனா அவ்வளவுக்கு வந்து மக்கள் மத்தியில இன்னும் விளைச்சல் போதாம இருக்குது. என்ன நிறைய ஆக்கள் அதை மறந்துட்டோம், விட்டுட்டோம். நீங்க அதை புதுசா ஆக்கள் செய்ய துவங்கினோமா? இப்ப எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய சவால் வந்து இளைஞர்கள் வந்து விவசாயத்துக்குள்ள வர்றது சரியான குறைவு. 60 சராசரி வயசு வந்து 58 வயசுதான் சராசரி வயசு. ஒரு விவசாயின்ற சராசரி, இலங்கையில விவசாயின்ற சராசரி வயது 58 வயசுண்டா, இன்னொரு 2-3 வயசு வருஷத்துக்கு பிறகு சாப்பாடு கிடைக்குமோன்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்து பெரிய ஒரு அளவுல போய்கொண்டிருக்கு. கார்னார்ல வந்து பெரிய அளவுல விறகும் திணையும் சாமையும் விளைஞ்ச இடத்துல இன்றைக்கு நாங்கள் மட்டும்தான் இதுவரை இருங்கோ கம்போ இல்லாட்டி விறகோ செய்து கொண்டிருக்கிறோம். வேறு ஒருத்தரும் வந்து இதை பற்றி யோசிக்கிறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. வெறுமனே நெல்லுகளை மட்டும் செய்யணும், இல்லாட்டி அந்த எள்ளு பயிரையும் செய்யணும். ஒரு கொஞ்சம் பேர் அதில் என்னென்ன ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் செய்யணும். அதுக்கு பிறகு மிச்சாக்கள் செய்யாம நிலங்கள் எல்லாமே தரிசு நிலமாக மாறிக்கொண்டு இருக்குது. இதுக்கு பல காரணம் இருக்குது. என்னன்னா, இந்த இளைஞர்களுக்கு வந்து சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை. இது சம்பந்தமான எவ்வளவு இதை லாபகரமாக செய்யலாம், எப்படி நோய்வாய்ப்படாம இலகுவாக செய்யலாம், இதுல புது டெக்னாலஜியில எப்படி அடாப்ட் பண்றது, நாங்கள் லாபகரமா செய்யணுமெண்டா என்னென்ன முறைகள்ல கையாளணும் என்ற அந்த சில தகவல்கள் வந்து அவங்கள்ட்ட போய் சேராதுல. மற்றது வயசு போனாக்கள் எல்லாருமே வந்து தங்கட நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி எங்கட புள்ள வந்து கஷ்டப்பட்டுற கூடாது, விவசாயத்துக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி அவங்கள வந்து ஏதோ ஒரு வழியில உணவு உற்பத்தி செய்யற ஒரு துறையில இல்லாம அவங்கள மாத்திக்கிட்டே இருக்கிறாங்களே. யாருக்கு ஒரு அடிமையாக வாழலாம், அல்லது நீங்க போய் இன்னொரு இடத்துல போய் வேலை செய்யலாம், இல்லாட்டி புலம்பெயரலாம், நீங்க இங்க இலங்கையில இருக்கக்கூடாதுன்ற ஒரு மன நிலைமைக்கு கொண்டு வந்த உடனே அவங்க வந்து உணவு உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகளை விட்டுட்டு ஏதோ ஒரு அதாவது இப்ப கொழும்புக்கு போய் எங்கேயாவது ஹோட்டல்கள் வெளியேவாது வேலை செய்திடணும் என்று போய்க்க இந்த நிலங்கள்ல விவசாயம் செய்யறதுக்கு ஆளணி இல்லாம போகுது. அப்ப அந்த நிலங்கள் எல்லாமே வெறுமனே ஒன்றும் செய்யாம கட்டாந்திரையா இருக்குது. அப்படி இருக்க அதுகள் வந்து அந்த நிலங்கள்ல இருக்கிற மேற்படையில இருக்கிற நுண்ணுயிர்கள், அதுகள் இந்த சத்துக்கள் எல்லாம் வலுவுல இருந்து குன்றி அந்த நிலங்கள் ஒவ்வொன்றும் தரிசு நிலங்களா மாறுது. இதனால புதுசா திருப்பி வந்து புதுசா அரைவ் பண்ற வைக்கும் அது பெரிய அளவு வெற்றி அளிக்கையில. அப்ப பார்த்துட்டு இந்த விவசாயம் வந்து ஒரு சரிவராத ஒரு தொழில்ன்றத அவங்களோட மனதுல திருப்பி அது ஒரு பதிக்கப்படக்கூடிய மாதிரியான நிலைமையில போய்கொண்டிருக்கு. அப்படியான நிலங்களை நான் நினைக்கிறேன்
முதல்ல அதை பண்படுத்தணும் இல்லையா? பண்படுத்தி தான் உண்மைதான் செய்யணும் உண்மைதான். இல்லையா? அதுல வந்து இந்த வேற வேற தானியங்களையோ அல்லது சணப்பையோ இல்ல தக்கப்பூண்டையோ அப்படியான தானியங்களை விதிச்சு மடிச்சு உழுது அந்த மண்ணை வந்து உண்மையாவே விவசாயிகள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை பசலையாலையும் மற்றது வீரிய விதைகளாலையும் தாங்க மிகப்பெரிய விளைச்சலை எடுத்துடலாம் என்ற ஒரு முட்டாள்தனமான சிந்தனையை வச்சிருக்கிறோம். சரியான விதையும் அதாவது தரமான மண்ணும் தரமான விதையும் வளமான மண்ணும் தான் ஒரு நல்ல விளைச்சலை கொண்டு வரும். மண்ணுண்ட வளத்தை யூரியாக்களோ வேற வேற இதுகளையோ போட்டு இல்லாம பண்ணிட்டு விளைச்சல் எதிர்பார்க்கறது வந்து என்னன்னு எனக்கு தெரியல. ஏனென்றா இப்ப நாங்கள் எங்கட உடம்பு இப்ப இயங்கோணும், எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு இல்லாம ட்ரக்ஸ் அடிச்சு வேலை செய்யற ஆளுக்கு எப்படி இருக்கு? அந்த உடம்பு வந்து எல்லாமே ஃபுல்லா ஒன்றுமே இயங்காம ஒவ்வொரு பார்ட்ஸா எல்லாம் கிளியர் பண்ணி அப்புறம் ஆள் மரணத்துலதான் போய் முடியும். ஆள் வாழவே இயலாது. அதே மாதிரி இந்த மண்ணும் வந்து என்னன்னா யூரியாவை தொடர்ச்சியா பாவனை செய்ய ஒரு கொஞ்ச நாளையிலேயே அந்த மலட்டு தன்மைக்கு போயிடுது. மண்ணுகள் எல்லாம் மலடாகிட்டு அதுகள் வந்து என்ன விதைகளை நீங்க போட்டாலும் பெரிய பிரச்சனையா இருக்கு. மற்றது எங்கள்கிட்ட இருந்த பாரம்பரிய விதைகளையோ மற்றது நாட்டு ரக விதைகளையோ எங்கட சிறுதானிய நாட்டு விதைகளையோ வந்து எங்கட இடத்துல இருந்து எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டாங்க. ஏனென்றா ஹைபிரிட் விதைகளை கொண்டு வந்தாங்க. அரச விதைகள் நிறைய விதைகளை வந்து வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்து அதுகளை மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. அந்த விதைகள்ல இருந்து நீங்க உங்களால திருப்பி விதைகளை எடுக்க முடியாம இருக்குது. திருப்பி நீ அரசாங்கத்தையோ அல்லது வேறு அதிகாரிகளையோ தான் நீங்க கையேந்தி கொண்டிருக்கணும். அவன் விதை தந்தா தான் நீங்க விவசாயமே செய்யலாம். இல்லாட்டி நீங்க செய்யலாம். அது எல்லாமே வந்துட்டு ஏன்னா உங்கள்ட்ட விதைகள் இல்லை, ஆரோக்கியமான விதைகள் இல்லை, மண் வளமா இல்லை. யூரியாவை போட்டு மண்ணை மலடாக்கிட்டீங்க, பெரிய பிரச்சனை ஆகுது. நல்ல விதையும் இல்லை, மண்ணும் மலடாயினவுடன் இயல்பாகவே பூச்சி தாக்குதல் பெரிய அளவுல இருக்குது. நோய்வாய்ப்படுற தன்மை வந்து மிகப்பெரிய அளவுல இருக்குது. அப்ப அதுக்கு வந்து கெமிக்கலை கொண்டு வராங்க. அந்த கெமிக்கல் ஒரு கெமிக்கல் கடையை தான் நீங்க நம்பி இருக்க வேண்டி இருக்குது. ஏனென்றா உங்களால அந்த பூச்சியை கட்டுப்படுத்தவோ அல்லது நோய்களை கட்டுப்படுத்தவோ உங்களால முடியாம இருக்குது. அந்த கெமிக்கல் கடைக்காரன் இன்றைக்கு பூட்டண்டா நீங்க வயலையே செய்யலாம். அல்லது கெமிக்கல் இறங்கையிலேண்டா இலங்கைக்குள்ள கெமிக்கல் விரையிலேண்டா நீங்க வயலையும் செய்யலாம், ஒன்றும் செய்யலாம் ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க. அதுக்கு பிறகு என்ன செய்யறீங்கன்னா இது இங்க வந்து விளைச்சல் குறையுது சரி விரையிலேண்டு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணினா உணவுகளை ஒட்டுமொத்தத்துல எல்லாமே ஒரு ஒரு வளமான பூமி, எத்தனையோ வளங்கள் இருக்குது, நிறைய எல்லாமே நல்ல நிலம் வளத்துல இருந்து நீர் வளத்துல இருந்து எல்லாம் இருக்கத்தக்கனையாக உணவு வளம் விளைவிக்கத்தக்கனையாக இருந்த ஒரு பூமியில இன்றைக்கு நாங்கள் இன்னொருத்தர்கிட்ட கையேந்தாமல சாப்பிட இல்லாத நிலைமையை கொண்டு வந்தாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாவே உங்கள்கிட்ட கலட்டியாச்சு. உங்களோட விதைகளை பிடுங்கியாச்சு, உங்களோட நிலத்தை பிடுங்கியாச்சு. நிலமும் விதையும் பிடுங்கின ஒண்ணு நோய்கள் வடகுது, எல்லாமே பிரச்சனையாகுது. அப்ப உங்கள்கிட்ட நிலத்திலேயும் உங்களோட இடத்துல உணவையை உற்பத்தி செய்யலாது. நாங்க தர சாப்பாடை சாப்பிடுங்கொண்டு கோதுமை இறக்கி மைதா மாக்களை இறக்கி சாப்பாடை குடிக்கணும். சாப்பாடை கொடுத்த உடனே வர்ற வருத்தங்களை பிறகு அதை நிவர்த்தி செய்ய திருப்பி மருந்து குளிசை குடிக்கணும். அந்த டயபெட்டிக்கோ வேற வேற வருத்தங்களோ அதுகளோ இல்லாம பெற அந்த குளிசை இவங்க இருந்து வருதுன்னா இலங்கையில உற்பத்தி செய்யறதுல அதுவும் வெளிநாட்டுல இருந்து வருது. ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு தெரியாமலே ஜனநாயக நாட்டில் சுதந்திர மனிதர்கள் என்று சொல்லி உங்களை அடிமையாக வாழ்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டு இருக்கு. நல்ல நல்ல கருத்துகள். இதை நீங்க அந்த செய்யற பயிர்கள் பற்றி என்னென்ன கொஞ்சம் சொல்லலுமா? என்னென்ன பயிர் முக்கியமா செய்யறீங்க? நாங்க செய்யறது எல்லாமே இப்ப சிறுதானியங்களா இருந்தா என்ன, சிறுதானியங்கள்ல இருக்கிற கம்பு திணை சாமை விறகு குறைக்கன்றுங்கன்னு சொல்லப்படுற இந்த 6 தானியங்கள்லையும் சில சில சப் வெரைட்டிஸ் இருக்கு. இப்போ திணையில கருந்தின வெந்தின செந்தின ஜோத திணைண்டு ஒரு 5 வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி கம்புல 2 வெரைட்டி இருக்குது, குரக்கல் 6 வெரைட்டி இருக்குது, இருங்குல வந்து ஒரு 13 வெரைட்டி. அப்படி அதுலயே சின்ன சின்ன வெரைட்டிகள் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் இலங்கை பூராகவே பயணப்பட்டு அதன் விதைகளை பாரம்பரிய விதைகளை சேமிச்சு அந்த விதைகளை பரவலாக்கம் செய்து அந்த விதைகள்ல இருந்து யார் எல்லாம் இது செய்ய விருப்பப்படுகிறோமோ அவ்வளத்தையும் நாங்க இலங்கை பூராக இப்ப எங்களுக்கு போன வருஷம் எல்லாம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்குமே 1 கோடி 60 லட்சத்துக்கு கிட்ட சாமான்கள் எடுத்திருக்கிறோம் ரோ மெட்டீரியல். அதுல 60 லட்சம் தான் தமிழ் மக்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு ரோ மெட்டீரியல் கிடைச்சது. கொஞ்சம் 1 கோடியும் வந்து அன்றாதபுரம் மதவாச்சி தெய்யத்துக்கண்டிய சூரிய பிபில்லம் ஒன்றாகல அப்படியான சிங்கள இடங்கள்ல இருந்தா எங்களுக்கு விவசாயிகள் செய்து தந்தது. அதே மாதிரி
தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிற இந்த விழிப்புணர்வும் உற்பத்தியின் அளவை விட சிங்கள மக்கள்கிட்ட வந்து மிக பெரிய அளவில் உற்பத்தி செய்கிறாங்க. இந்த முறையும் அதே தான் நடக்குது. ஏனென்றா நாங்கள் இத விவசாய திணைக்களங்களோடையும் சரி, பெரிய விவசாய அதிகாரிகளோடையும் சரி, பெரிய அளவில் நாங்கள் இதை கதைக்கிறோம். ஏனென்றா உற்பத்தியை செய்கிறதுக்காக நாங்கள் விதைகளை கொடுக்குறோம், நாங்களே பைபேக் பண்ணுறோம், அக்ரிமெண்ட்களையும் சைன் பண்ணுறோம். நீங்கள் எனக்கு ஃபார்மர்ஸ்களை தாங்கோ, விவசாயிகளை நிறைய பேரை மோட்டிவேட் பண்ணுங்கன்னு. ஆனால் அது பெரிய அளவு நடக்கிற மாதிரி தெரியல. ஆனால் சிங்கள மட்டத்தில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் தெய்யத்தகண்டியில் ஒரே ஒரு ஃபார்மர்ஸை கண்டுபிடிச்சு அந்த ஃபார்மர்கிட்ட வந்து இருங்கு விதைக்க சொல்லி கொடுத்தேன். அவர் சக்சஸா விதைச்சுக்கு தந்தா உடனே அவர் தன்னிட்ட சுற்றி ஒரு 9-10 ஃபார்மரை உருவாக்கினார். அந்த 9-10 ஃபார்மரும் சேர்த்து இப்போ 57 ஃபார்மர் ஆயிட்டாங்க. இந்த வருஷம் 57 ஃபார்மர் வந்து அங்கே தெய்யத்தகனியில் அப்படி நிறைய ஃபார்மர் வந்து உருவாகி கொண்டிருக்கீங்க. இப்போ இலங்கையில ஜாழ் மாவட்டம் அல்லது கிளிநொச்சி இங்கால வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டும் சிறுதானியங்கள் செய்யக்கூடிய நிலங்கள், சிறுதானியம் செய்யக்கூடிய சூழல், அமைப்புகள் எல்லாம் இருந்தும் சிறுதானியம் செய்கிற அளவு வந்து சரியான குறைவு. மற்றது முக்கியமாக இந்த போயில உற்பத்தி செய்யப்பட்ட இடங்கள், மற்றது வேறு வேறு பயிர்கள் செய்து கைவிடப்பட்ட நிலங்களில் வந்து இலகுவாக செய்யலாம். ஏனென்றா இதுக்கு எந்தவித உரமோ அல்லது எந்தவித கெமிக்கலோ வளமில்லாத மண், அதாவது தரிசு நிலங்களையும் விளை நிலமாக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சிறுதானியத்துக்கு இருக்கு. அப்ப உண்மையாவே போயில செய்யப்பட்ட ஒரு நிலத்துல இந்த சிறுதானியத்தை செய்வமா இருந்தா மண் தொடர்ச்சியாக வளமடைஞ்சு கொண்டிருக்கும். ஏனென்றா அந்த மண் வந்து விட்டு கொடுக்காது. சிறுதானியம் செய்து முடிய அந்த மிச்ச கழிவுகள் எல்லாத்தையும் மண்ணுக்கே நீங்க திருப்பி கொடுக்க அதிண்ட நுண்ணீர் பெருக்கங்களாகவும் சரி, அதிண்ட கார்பன் அடர்த்தி தன்மையாகவும் சரி, அதிண்ட மண்ணின் பொலப்பொலப்பு தன்மையா இருந்த, அதாவது உயிரியல் நிலை, பௌதிக நிலை, ரசாயன நிலை, இந்த 3 நிலைகளும் வந்து வளமாக போகுது. அப்ப மண் ஆட்டோமேட்டிக்கா வளமாகும். மற்றது இந்த சிறுதானியங்கள்ல வந்து எல்லா வகையான தானியங்களையும் இப்போ நாங்கள் கலெக்ட் பண்ணி அதோட சீட்ஸை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு கைவசம் வச்சிருக்கிறோம். யாருக்கு என்ன தேவையோ அதே மாதிரி அவங்களுக்கு என்ன டெக்னாலஜி, இப்போ அவன் நிலத்துல என்ன மாதிரி மண் அமைப்பு இருக்கு, அதை நாங்கள் சாயில் டெஸ்டிங் ரிப்போர்ட்டை எடுத்து அதன் மூலம் நாங்கள் அவங்கள்ட்ட சொல்றோம், இந்த சிறுதானியத்தை நீங்க செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு லாபகரமானதாக அமையும். அவங்களுக்கு நாங்கள் ஒரு ஐடியாவை கொடுக்குறோம், இப்படி எல்லாம் நீங்க செய்யலாம். அதே நேரத்தில் ஒரு நோய் வாய்ப்பட்டா இயற்கை முறையில் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், அறுவடைகளை எப்படி இலகுவாக செய்யலாம், தானியங்களை எப்படி பிரித்தெடுக்கிறது, தானியங்களை எப்படி ஸ்டோர் பண்ணி பாதுகாக்கிறது, அதுகளை நீங்க எப்படி உணவுக்கு பயன்படுத்தலாம், உணவுக்கு பயன்படுத்தின மிச்சமானதை நாங்க என்ன விலைக்கு வாங்குவோம், உங்கள்கிட்ட இருந்து வாங்கினா உடனே எத்தனை நாள்ல உங்களுக்கு காசு தருவோம், அப்படி எல்லா டீட்டெயிலையும் நாங்க சரியா அவங்களுக்கு அறிவுறுத்தி அவங்களுக்கு பைபேக் அக்ரிமெண்ட் மாதிரி எல்லாம் போட்டு இப்போ தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கோம். ஆனால் இந்த பெரிய வயசு போன நாட்கள்லாம் இதுல மிக வேகமாக இப்போ யாழ் மாவட்டத்தை பொறுத்து, அதாவது தமிழாக்களை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100 விவசாயிகளை தாண்டிட்டான். ஆனா அதுலயும் எல்லாருமே வயசு போன ஆக்களா தான் இருக்கிறோம். இந்த இளம் மட்டங்கள்ல இருந்து ஆக்கள் வந்து சரியான வார அளவு வந்து சரியான குறைவா இருக்குது. அதுதான் மிக ஒரு வருத்தமான விஷயமா கிடக்கு. ஏனென்றா நாங்க தொடர்ச்சியாக அடுத்த ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு செய்யணுமே அல்லது 25 வருஷத்துக்கு மிகப்பெரிய அளவுல செய்யணுமெண்டா இளைஞர்கள் வரணும். என்ன இளைஞர்கள் வராம நாங்கள் இதை பற்றி யோசிக்க இயலாது. ஏனெண்டா எத்தனை நாள்ல இது முடியுமன்ற மாதிரியான ஒரு சிந்தனையில் இல்லை நாங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த பயிர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை மாத பயிர்கள் தானேமா? 55 நாள்ல இருந்து 145 நாள் மட்டும் இருக்கும். சாமை வந்து 55, தினம் வந்து 72, குரக்கன் வந்து 72 நாள்ல இருந்து 6 மாசம் மட்டும் இருக்குது. இருங்கு வந்து 105, கம்பு வந்து 90 நாள் 105 நாள் இருக்கு. மற்றது வந்து விறகு வந்து 145 நாள். 145 230 5 மாதத்துக்கிட்ட வருதா? அது என்ன மாதிரி இப்போ அடிக்கடி தண்ணி விட்டு அப்படியெல்லாம் செய்யற இது இருக்கா இல்லாட்டி? இல்லை இப்போ இதுல வந்து விறகு வந்து நாங்க காலபோகத்துக்கு தான் எல்லா இடங்கள்லையும் செய்ய வர்றது. இந்த முறை இந்த வவனியா மாவட்டத்துல தான் கூடுதலாக விறகு செய்திருந்தது. இந்த போவது கிட்டத்தட்ட 33 ஏக்கர் கிட்ட வடக்கு மாகாணத்துல விறகு செய்திருக்கிறான். அது பெரிய அளவுல பாராட்டப்பட்டது. ஆனா விறகு செய்யக்கூடிய விளைநிலங்கள் வந்து கிட்டத்தட்ட 1000 ஏக்கர்ஸுக்கும் மேற்பட்ட நிலங்கள் வந்து எங்களோட வடக்கு மாகாணத்துக்குள்ள மட்டும் இருக்குது அடையாளப்படுத்தப்பட்டதுல. அது இன்னும் செய்யப்படணும். அது இதை வந்து நாங்கள் காலப்போகத்துக்கு தான் விறகு வந்து செய்ய பண்றது. ஏனென்றா மழையோடைய வீசி விதைக்கிறது
அறுக்கிறது. அவ்வளவுதான் செய்யுது. இடையில எந்தவித இடுபொருட்களோ, எந்தவித பூச்சி தாக்குதல்களுக்கு மருந்தடிக்கிறதோ, எந்தவித ஒரு வேலையும் நாங்க செய்யறே இல்ல. ஏனென்றா, விறக பொறுத்த மட்டும் காட்டு விலங்குகளால வர்ற சேதமோ, அல்லது வேற பறவைகளால வர்ற சேதமோ, மற்றது வேற எந்த பூச்சி இனங்களால வர்ற சேதமோ ஒன்றுமே இல்ல. அதான் விறகு. விறகு வந்து நமக்கு கடவுள் தந்த வரம் ஒண்ணு. அந்த தேனீ வளம் பண்றது நீங்க எல்லா இடமும் செய்யலாமோ இல்லாட்டி சில இதுல தேனீ வளர்ப்புன்றது வந்து இப்ப அதாவது பெரிய பிரச்சனையா இருக்கிறது கொக்குவில், தாவடி, மற்றது உடிவில் சைட்டுகள்ல, அதை விட நீர்வேலி அப்படியான இடங்கள்ல வந்து மருந்து பாவனை கூடுதலாகி காத்திலேயே மருந்துன்ற தன்மை இருக்கு. இந்த தோட்டங்களுக்கு அடிக்கிற மருந்து, தோட்டங்களுக்கு அடிக்கிற மருந்துகள் அந்த இடங்கள்ல வந்து தேனீட நடமாட்டமே இல்ல. தேனியை கொண்டே வச்சிங்கன்னா ஒட்டுமொத்தமா அழிஞ்சிடும். அதுக்கெல்லாம் நாங்க நிறைய விவசாயிகள் வந்து தேனி உண்மையா விவசாயம் செய்யறதுக்கு தான் தேனி தேவை. ஆனா அந்த இடத்துலயே வந்து எங்களால தேனியை வச்சிருக்கல, அது ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். அது ஒரு பெரிய பாரதூரமான விஷயம். அது மக்கள்கிட்ட அது பெரிய விழிப்புணர்வா நாங்க எடுத்துக்க சொல்ல வேண்டிய கடமைப்பாட்டுல இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கருத்தை நான் கேட்டேன்னா, இந்த யாழ்ப்பாணம்